அரிப்பு நிப்பாட்டுறதுக்கு மாத்திரை எடுத்துட்டு வந்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து அரிப்பை மட்டும் தான் அடக்கிட்டே இருக்கும், சரியாகாது. பாடியில இம்யூனோ புரோட்டீன்ஸ் வந்து அதிகமா நம்மளுக்கு செக்ரேட் ஆகி வந்து நிற்கும். சிஆர்பி, சிசிபி, ஐஜி, ஐஜிஎம் இது மாதிரி எல்லாமே வந்து நம்மளுக்கு இம்யூனோ புரோட்டீன்ஸ் அதிகமா நம்மளுக்கு செக்ரேட் ஆகி வந்து நம்மளுக்கு உடம்புல ஃபுல்லா நம்மளுக்கு நிக்கிறதுனால தான் அந்தந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு தோல் அதிவேகமா நம்மளுக்கு வளர்ந்து 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 கழிவுகள் மூலமா நம்மளுக்கு வெளியேறுது. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அரிக்கும், லேசா அப்புறம் லைட்டா வீங்குற மாதிரி தெரியும், அதுக்கப்புறம் காயிற மாதிரி தெரியும். காஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே அந்த தொலி வந்து 3 நாள் 4வது நாள் தொலி வந்து அப்படியே உதிர ஆரம்பிக்கும். அப்புறம் உதிர்ந்ததுக்கு அப்புறம் லேசா நம்மளுக்கு ஆறுன மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் திருப்பி நம்மளுக்கு ஏதோ ஃபுட் நம்மளுக்கு அலர்ஜி ஆனதுனாலயோ இல்ல ஏதோ நம்ம சொரிஞ்சு விட்டுருவோம், ஏதோ பண்றதுனால திருப்பியும் ஸ்வெல் ஆக ஆரம்பிச்சிடும், வீங்கிக்கும். கம்ப்ளீட்டா ஃபுல்லா சரியாகணும். அதுக்குரிய மூலிகை மருந்துகள் வந்து எடுக்கணும். வெட்பாலை இலை இருக்கு பாத்தீங்களா, அது நல்ல நரம்புகள் எல்லாம் நல்லா எடுத்துட்டு நல்லா போட்டு இடிச்சு தேங்காய் எண்ணெயில நல்லா முக்க வச்சு நல்லா சூரிய வெயில்ல வந்து நல்லா பட்டு பட்டு அந்த எசன்ஸ் ஃபுல்லா நல்லா இறங்க விட்டு அந்த தைலம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஒரு 10-15 நாள் சூரிய ஒளியில வச்சு வச்சு எடுத்து அதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி எடுத்து அந்த தைலத்தை ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணணும். அந்த தைலத்தை ஒரு 5 சொட்டு பால்ல கலந்து உள்ளுக்குள்ளேயும் நம்ம வந்து இன்டர்னலாவும் எடுத்துக்கலாம். இன்டர்னலா எடுக்கிறப்போ எப்படிப்பட்ட எவ்வளவு பெரிய சொரியாசிஸ் நோயா இருந்தாலும் கம்ப்ளீட்டா சரியாயிரும், குணமாயிரும், திருப்பி வராமலும் இருக்கும்.